everyone, welcome to Max Tech Class. நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது 6th standard first term தமிழ் மீடியத்தோட exercise 6.1. First question, கருப்பு மற்றும் நீல வண்ணத்தில் தலா ஒரு கால் சட்டையும் வெள்ளை நீலம் சிவப்பு வண்ணங்களில் தலா ஒரு மேல் சட்டையும் உன்னிடம் உள்ளன. ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து எத்தனை வழிகளில் ஆடைகளை மாற்றி அணியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா கருப்பு நீலம் வெள்ளை சிவப்பு நீலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் இப்போ பார்க்கலாம். 6 வழிகள் உள்ளன. 6 வழிகள் என்னென்னா கருப்பு வெள்ளை கருப்பு நீலம் கருப்பு சிவப்பு அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீலம் வெள்ளை நீலம் சிவப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் 6 வழிகளில் நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், உன்னிடம் 2 சிவப்பு மற்றும் 2 நீல வண்ணங்களில் கட்டைகள் உள்ளன. அக்கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை 4 தள கட்டடம் அமைக்கலாம்? அவற்றை வரிசைப்படுத்துக. கட்டை வந்து 2 சிவப்பு 2 நீலம் இருக்கும். அதை நம்ம அடுக்க போகிறோம். அதை ஒன்றின் மேலே ஒன்றா அடுக்கி 4 தள கட்டடம் அமைக்கலாமா? அதை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அதுக்கும் 6 வழி இருக்குது. எப்படின்னா சிவப்பு நீலம்னு அடுக்கலாம். இல்லைனா ரெண்டுமே சிவப்பு ரெண்டுமே நீலம், நீலம் சிவப்பு சிவப்பு நீலம், நீலம் சிவப்பு அப்படின்னு அடுக்கலாம். நீலம் ரெண்டுமே நீளமாகவும் ரெண்டுமே சிவப்பாகவும் அடுக்கலாம். சிவப்பு நீலம் சிவப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கட்டைகளை வரிசைப்படுத்தி அடுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், மாய முக்கோணத்தில் 1லிருந்து 6 வரை எண்களை பயன்படுத்தி எத்தனை விடைகளை கொண்டு வரலாம்? ஆனால் அனைத்து பக்கங்களிலும் ஒரே கூடுதல் வர வேண்டும். இப்போ நம்ம இங்கே மாய முக்கோணம் கொடுத்துருக்காங்க. எந்த பக்கம் கூட்டினாலும் நமக்கு ஒரே நம்பர் தான் வரணும். அந்த மாதிரி எத்தனை விடை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நிறைய விடை கொண்டு வரலாம். முதல்ல நம்ம கொடுத்துருக்குற விடை என்னன்றதை பார்க்கலாம். 1 2 3 4 5 6. இப்போ நம்ம 1லேருந்து 6ன்ற நம்பர் வரைக்கும் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9ன்னு வரும் பாருங்கள். 5 3 8 1 9, 6 2 8 1 9, 3 4 7 2 9. அப்போ எந்த பக்கம் கூட்டினாலும் நமக்கு எண்கள் வந்து என்ன தான் வருது அப்படின்னா 9 தான் வருது. இந்த மாதிரி இந்த நம்பரை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோன்னா அடுத்த 10 வரும், 11 வரும், 12 வரும். சரிங்களா, இந்த மாதிரி இதுக்கு எத்தனை வழிகள் வேணாலும் கொண்டு வரலாம் 1லேருந்து 6 இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி. இப்போ அதே மாதிரி ஃபோர்த்து கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1லிருந்து 9 வரை எண்களை பயன்படுத்தி மாய முக்கோணத்தை அமைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அமைக்க முடியும். ஏன்னா நம்ம 6க்கே பார்த்துருக்கோம், அதுமாதிரி 9க்கும் அமைக்க முடியும். அப்படி அமைக்க முடியும்னா எத்தனை மாய முக்கோணங்களே அமைக்கலாம் அப்படின்னா 5 மாய முக்கோணங்களே வந்து அமைக்கலாம். அந்த 5 மாய முக்கோணங்கள் என்னன்றதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே மாய முக்கோணத்தை அமைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்ம 9 நம்பரும் என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 9 1 10, 10 5 15 2 17. இப்போ இந்த பக்கம் கூடுதல் வந்து 17 வந்துச்சுங்களா. இப்போ இந்த பக்கம் 4 2 6 8 6 14 3 17. இந்த பக்கமும் 17 வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ண போகிறோம். 1 6 1 7 7 7 14 14 3 17. இப்போ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வருது? 17ன்ற மாய முக்கோணங்களோட கூடுதல் வருது. அந்த மாதிரி எத்தனை மாய முக்கோணம் வரும்னா 19 20 21 23 அப்படிங்கிற மாய முக்கோணங்கள் வரும். அந்த மாய முக்கோணத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 1 8 3 7ன்னு நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த பக்கம் 6 2 4 9 5. அது நம்பரை வந்து அப்படியே மாற்றி நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கிறோம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 7 3 10 18 1 19 வருதுங்களா. இந்த பக்கம் பாருங்கள். 9 1 10 15 15 4 19. இந்த பக்கமும் 19. இந்த பக்கம் பாருங்கள். 7 6 13 13 2 15 15 4 19. அப்போ இந்த பக்கம் எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வருது? இங்கே 19 வருது. நெக்ஸ்ட் இந்த மாய முக்கோணங்கள் பாருங்கள். 8 1 9 9 9 18 18 2 20. சரிங்களா, இந்த பக்கம் ஆட் பண்ணால் 20. இந்த பக்கம் பாருங்கள். 6 2 8 8 7 15 15 5 20. இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 20. இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணி 8 4 12 12 3 15 15 5 20. இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு 20 வருது. இந்த பக்கம் 19, இங்கே 20 வருதுங்களா. சரி, இப்போ அடுத்த நான் 3 முடிஞ்சது. 3 மாய முக்கோணம். இது 4வது முக்கோணம் பார்க்குறோம். 9 2 11 7 18 3 21. இந்த பக்கம் ஆட் பண்ணால் 21. இந்த பக்கம் ஆட் பண்ணி பார்க்கலாங்களா. 3 4 7 8 7 15 6 21. இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணி பார்க்கலாம். 9 5 14 1 15 6 21. அப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வருது? 21. இப்போ இது வந்து 19, இது 20, இது 21. இப்போ இந்த முக்கோணத்தை ஆட் பண்ணி பார்க்கலாம். 7 4 13,
11 11 3 14 14 ஒரு 9 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் 7 2 9, அப்போ 6 15 15 8 23. அப்போ 8 5 13 14 14 ஒரு 9 23. அப்போ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 23. அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். மாய முக்கோணத்தின் பக்கங்களின் கூடுதல் வந்து 17 19 20 21 23. நம்ம இந்த 5 மாய முக்கோணமும் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஒரு மாய முக்கோணமும் இங்கே ஒரு 4 மாய முக்கோணம், மொத்தம் 5 மாய முக்கோணம் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின் பார்க்கலாங்களா? 1 to 17 வரை உள்ள ஒற்றை எண்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மாய முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் 30 என வருமாறு அமைக்க. ஒரு மாய முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த மாய முக்கோணத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூடுதல் வந்து 30 வர மாதிரி நம்ம அமைக்கணும். சரி, ஃபஸ்ட்டு மாய முக்கோணத்தை பார்த்துடலாம். 1 17 வரை ஒற்றை எண் தான். ஸோ 1ன்றது ஒற்றை எண். 3 5. சரிங்களா? 1 3 5 7 9 11 13 ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும். சரிங்களா? 13. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 17. இந்த எண்களை வந்து நம்ம 1லேருந்து 17 வரை இருக்கிற ஒற்றை எண்ணை எடுத்தாச்சு. சரிங்களா? அந்த ஒற்றை எண்களோட கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 30ன்னு வரணும். இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? 7 5 12 12 1 13 13 கூட 17 கூட்டினீங்கன்னா 30. இந்த பக்கம் வந்துச்சுங்களா? இந்த பக்கம் பாருங்கள். 15 13 5 18 18 கூட 9 ஆட் பண்ண 27 27 கூட 3 ஆட் பண்ணால் 30. இந்த பக்கமும் 30 வந்துச்சுங்களா? இப்போ அடுத்து இந்த பக்கம் பாருங்கள். 11 1 12 12 15 27 27 ஒரு 3 30. அப்போ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு 30 வர மாதிரி இந்த மாய முக்கோணம் நம்ம அமைச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு 6th கொஷின். 1 to 7 வரை எண்களை பயன்படுத்தி வட்டங்களை நிரப்பி ஒவ்வொரு நேர்கோட்டிலும் கூடுதல் ஒரே எண்ணாக வருமாறு அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வட்டத்தில் நம்ம 1 to 7 வரைக்கும் நம்பர் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டோம். எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் ஒரே எண்ணாக தான் வரணும். 7 1 8 8 6 14 4 3 7 7 7 14 2 5 7 7 7 14. அப்போ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 14 வருது. ஒரே வாட்டி தான் அந்த நம்பரை யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் 7th கொஷின். 1 to 12 வரை எண்களை பயன்படுத்தி 12 வட்டங்களில் நிரப்ப வேண்டும். ஓர் எண்ணை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 6 பக்கங்களிலும் தனித்தனியாக கூடுதல் 26 என வருமாறு எத்தனை வழிகளில் அமைக்கலாம்? இப்போ நம்ம 1 to 12 வரைக்கும் எண்களை பயன்படுத்தணும். 12 வட்டங்களையும் நிரப்பணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எண்களை நிரப்புகிறோம். நிரப்பிட்டோம். 1 to 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 நம்பரை நிரப்பிட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? 6 பக்கங்களும் தனித்தனியான கூடுதல். இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டினா 26, இந்த பக்கம் 26, இந்த பக்கம் 26, இந்த பக்கம் 26ன்னு எந்த பக்கம் கூட்டினாலும் 26 வரணும். 6 பக்கங்கள். அது மாதிரி எத்தனை வழி வரும் அப்படின்றாங்க. விடை வந்து பார்த்திங்கன்னா பல வழிகள் உண்டு. நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். 26 வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 12 15 10 25 1 26. இந்த ஒரு பக்கம் வந்துச்சுங்களா? இந்த பக்கம் பாருங்கள். 10 4 14 14 ஒரு 5 19 19 ஒரு 7 26. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள். 6 2 8 18 11 ஒரு 8 19 7 26. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள். 8 3 11 11 ஒரு 9 20 20 + 6 26. நீங்கள் எந்த பக்கம் கூட்டினாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 26. பின்வரும் படங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ ஃபஸ்ட்டு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 12 முக்கோணம் இருக்குது. இந்த ஒவ்வொரு முக்கோணத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கவுண்ட் பண்ணி போட்டோம்னா இதோட பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி போடணும். இதில் 12 முக்கோணங்கள், இதில் வந்து 16 முக்கோணங்கள், இதில் 32 முக்கோணங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 35 முக்கோணங்கள். இப்போ இது 8th கொஷின். நெக்ஸ்ட் 9th. பின்வரும் படத்தில் 10வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் என கூறுக. ஃபஸ்ட்டு 1 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு போட்டிருக்காங்க. 1 2 3 4 1 2 3 4 5. இப்போ இது 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 10வது அமைப்பு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி புள்ளியை எக்ஸ்டெண்ட் பண்ணினே போகணும். 6 7 8 9 10ன்னு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணினே போனோம்னா அதோட ஆன்சர் என்ன வரும்னா 55 வரும். அதே மாதிரி செகண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 1க்கு அப்புறம் 2 3 4 இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதோட 10வது அமைப்பு நமக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? நெக்ஸ்ட் 10th கொஷின். மேற்கண்ட புள்ளி அமைப்பில் அடுத்த அமைப்பை வரைக. இப்போ 2
2க்கு அப்புறம் 3 வச்சுருக்காங்க, 2 3, 3க்கு அப்புறம் 4 வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்து என்ன வரும்? 5 தான் வரும். 3 2 5. இப்போ அடுத்த அமைப்பு நம்ம வரைஞ்சிட்டோம். செகண்ட் கொஷின், ஒவ்வொரு அமைப்பிலும் எத்தனை புள்ளிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை அட்டவணைப்படுத்த சொல்கிறாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமைப்பில் எத்தனை புள்ளி பயன்படுத்த, 1ல் வந்து 2 புள்ளி பயன்படுத்திருக்காங்க, 2ல் 5 புள்ளி, 2வதுல 5 புள்ளி பயன்படுத்திருக்காங்க, 3வதுல வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 புள்ளி பயன்படுத்திருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும்? 14 புள்ளி, அடுத்து 5 20 புள்ளி வரும். அது எப்படி வந்தது? 25வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் என கூறுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 350 அப்படின்றது வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம இது 5க்கு 20 வரும்போது 6 7 8ன்னு நம்ம போட்டுகிட்டே போனோம்னா 25வதோட அமைப்பு என்ன வரும் அப்படின்னா 350 தான் ஆன்சராக வரும். இது வந்து அமைப்போட விதி. எப்படி வந்து இந்த விதி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1க்கு வந்து 2, 2னா 2 + 3ன்னு போடணும், 3னா 3 2 + 3 + 4ன்னு போடணும், 4னா 2 + 3 + 4 + 5 ப்ளஸ் அப்படின்னு போடணும். அப்படிங்கிறது நமக்கு இந்த விதி அமைப்போட தெரிஞ்சாதான் நம்ம 25வதுக்கு கண்டுபிடிக்கிற ஆன்சர் 350 நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 11th கொஷின், பின்வரும் படங்களில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இந்த படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20 சதுரங்கள் உள்ளன. இந்த படத்தில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னா 10 சதுரங்கள் உள்ளன. கீழே உள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளன? இந்த வட்டங்கள் மட்டும்தான் கேட்குறாங்க. நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. பெருசாக போட்டிருக்கிற வட்டங்கள் மட்டும் 7 வட்டங்கள். பின்வரும் படங்கள் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. நேர்கோடுனா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நேர்கோடோட எண்ணிக்கை என்ன அப்படின்றத பார்க்கலாம். 10, 1 2 3 4 5, இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் 5. அப்போ இது மொத்தம் 10 கோடுகள். சரிங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான் நேர்கோடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 முக்கோணங்கள் இருக்கிறதுனால 6 2 12 கோடுகள் வரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.